Hi everyone, welcome to our channel. இன்னைக்கு 10th standard math chapter 2 exercise 2.3 first sum பார்க்க போறோம். Find the least positive value of x such that the first one பார்க்கலாம். இதுக்கு modular arithmetic னு சொல்லுவாங்க இதுக்கு. First subdivision வந்து 71 congruent to x modulus 8. இது வந்து congruent னு சொல்லுவாங்க, இது modulo னு சொல்லுவாங்க. So இந்த x வந்து நம்ம find பண்ணனும். இந்த 71 ஃபர்ஸ்ட் 8 ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன கிடைக்குதோ அதுதான் எக்ஸோட வேல்யூ. ஸோ 71 8 ஆல் டிவைட் பண்ணுவோம். 8 8s are 64, பேலன்ஸ் 7. ஸோ இதுதான் என்னது எக்ஸோட வேல்யூ. ஸோ 71 கான்குரண்ட் டு எக்ஸுக்கு பதிலாக நமக்கு ரிமைண்டர் என்ன கிடச்சிருக்கு 7 mod 8. So therefore x equal to 7. Next second subdivision 78 plus x congruent to 3 modulus 5. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த டேர்ம் அப்படியே எடுத்து எழுதுங்க. 78 plus x, இந்த 3 இந்த சைடு வந்துருச்சுன்னா -3 ஆகும். இது வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, இட் இஸ் மல்டிபிள் ஆஃப் 5. இது வந்து நம்ம கண்டுபிடிக்கிற நம்பர் வந்து 5ஓட மல்டிபிளாக இருக்கணும். ஸோ இஸ் மல்டிபிள் ஆஃப் 5. ஓகேங்களா? இப்போ 78 மைனஸ் 3ங்கிறது எவ்வளோ 75 ப்ளஸ் எக்ஸ் அப்படியே போடுங்க. இட் இஸ் ஆல்சோ மல்டிபிள் ஆஃப் 5. இப்போ நம்ம இங்கே எக்ஸுங்கிற இடத்துல நம்ம 0லேருந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். 0ங்கிறது லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ கிடையாது. ஸோ 1லேருந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ இங்கே 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 75 + 1 76ன்னு ஆகும். 76 வந்து 5ஆல் டிவைட் ஆகாது. ஸோ நம்ம இங்கே என்ன போட்டால் 5ஆல் டிவைட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸுக்கு பதிலாக 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணாதான் 75 + 5 = 18 ஆகும், விச் இஸ் டிவிசிபிள் பை 5ன்னு ஆகும். ஸோ எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும் 5ன்னு போட்டால் தான் 5ஆல் டிவைட் ஆகும். ஸோ x equal to 5. This is the answer for second subdivision. Third subdivision 89 is congruent to x plus 3 mod 4. இப்போ இங்கே 89 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த டேர்ம் அப்படியே இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. மைனஸ் ஆகுமா, இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது ஆப்போசிட் சைனில் மாறும். ஸோ மைனஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3 இட் இஸ் மல்டிபிள் ஆஃப் 4. 89 இந்த மைனஸ் இன்சைட் மல்டிபிள் பண்ணுங்கள். மைனஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் 3 மைனஸ் 3 இஸ் மல்டிபிள் ஆஃப் 4. நெக்ஸ்ட் 89 minus 3 is 86 minus x is multiple of 4. இப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணால் அது 4ஆல் டிவைட் ஆகும்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு 1ன்னு போடுங்க. 86 minus 5 1, 86 minus 1 85 ஆகும். அது கண்டிப்பாக 4ஆல் டிவைட் ஆகாது, 5ஆல் முடியுது. 2ன்னு போடுங்க. 86 minus 2 is 84ன்னு வரும். இது டிவைட் ஆகுதான்னு பாருங்கள், 4ஆல் கண்டிப்பாக டிவைட் ஆகும். 21 அது, ஸோ ரிமைனர் 0. ஸோ இங்கே எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் வர ஆன்சர் வந்து நம்ம 4ஆல் டிவைட் ஆகுது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் 96 இஸ் கான்குரண்ட் டு எக்ஸ் பை 7 mod 5. இந்த 96 அப்படியே வச்சுக்கலாம். இது இந்த சைட் கொண்டு வந்துடணும், மைனஸில் வரும், எக்ஸ் பை 7ன்னு ஆகும். இட் இஸ் மல்டிபிள் ஆஃப் 5. இஸ் மல்டிபிள் ஆஃப் 5. இப்போது இங்கே எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன நம்பர் போட்டால் அது 5ஆல் டிவைட் ஆகும்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு போட்டால் 1/7 ஆகும். அது ஃப்ராக்ஷனில் வரும், கண்டிப்பாக 5ஆல் டிவைட் ஆகாது. இப்போது இங்கே கீழே 7 இருக்குது. அப்போ மேலேயும் 7 போடும்போது 7 7ம் கேன்சல் ஆகிடும். இப்போ பாருங்கள் 96 மைனஸ் எக்ஸ் பை 7 இருக்குது. இதுக்கு 7ன்னு போடுங்க. 96 மைனஸ் 7/7 இது கேன்சல் ஆகி 1ன்னு வரும். அப்போ 96 மைனஸ் 1 ஈக்குவல் டு 95 வரும். அப்போது 5ஆல் முடியுது. ஸோ கண்டிப்பாக என்ன ஆகும் 5ஆல் டிவைட் ஆகும் கண்டிப்பாக. எக்ஸ் ஈக்குவல் டு 7ன்னு போடும்போது அது 5ஆல் டிவைட் ஆகிற மாதிரி வருது. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு 7 கிடைக்குது. ஃபிஃப்த் சப்டிவிஷன்
5x is congruent to 4 of mod 6ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து எக்ஸ் டேர்ம் இங்கே இருக்குது, நம்ம எக்ஸோட வேல்யூன்னு நம்ம ஃபைன் பண்ணணும் இதில். ஸோ 5x அப்படியே வரும், இந்த 4 இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. -4 is a multiple of 6. Multiple of 6. இப்போது 5x minus 4 equal to 6kன்னு வச்சுக்கலாம். அதாவது கேக்கு நம்ம என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் அது இட் இஸ் மல்டிபிள் ஆஃப் 6ன்னு நமக்கு கிடைக்கும். அதனால தான் இங்கே கேன்னு நம்ம போடுறோம். நெக்ஸ்ட்டு 5x ஈக்குவல் டு 6k. இது இந்த சைடு வரும்போது +4ன்னு ஆகும். இதுலேருந்து எக்ஸ் வேல்யூ எடுங்க, ஏன்னா நமக்கு எக்ஸ் தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். 6k + 4, இது இந்த சைடு வரும்போது டிவைட், இங்கே மல்டிபிள் இருக்குது, ஸோ இந்த சைடு கொண்டு வரும்போது டிவைடில் வந்துடும். ஸோ டிவைடட் பை 5. இப்போ நம்ம k ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ x ஈக்குவல் டு 6 of 1 + 4 டிவைடட் பை 5. 6 + 4 டிவைடட் பை 5, 10 by 5. இது கேன்சல் ஆகும்போது 2 கிடைக்குது. இப்போது x ஈக்குவல் டு 2 நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது 5 2s are 10ன்னு ஆகும். 10 - 4, 10 - 4 எவ்வளோ 6. It is multiple of 6. So the value of x is 2.